Yeah. So it is a tedious process. Think how to prep everything, then think how to write. Yeah. So அதுக்கு ஒரு innovations கண்டுபிடிக்கலாம். என்ன பண்ணலாம்? faculties வந்து அதை ரப் பண்றது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு அப்படிங்கறதால நிறைய டெஸ்ட் எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையா? இது ஒரு ப்ராப்ளம். The innovations comes from the problem. You don't grasp the opportunities in the world, you have to see the problems in the world. வேர்ல்ட்ல என்ன பிரச்சனை இருக்கு நீங்க பாத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இனோவேஷன்ஸ் வரும். ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி வச்சிட்டு அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நான் தேடுறதை விட பிரச்சனை கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனைக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுத்தேன்னா I will become a great innovator. So every innovation comes from problems. எல்லாமே பிரச்சனையில இருந்து தான் ஒரு innovationsமே உருவாயிட்டு இருக்கு. நிறைய innovators, so many innovators are successful in this world because they are seeing a problem with their family or their surroundings. ஒரே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன், அவரோட சன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நீல ஒரு ப்ராப்ளம், அவங்களுக்கு அந்த நீ வந்து ப்ராப்பரா ஃபிட் ஆகல, இப்போ சம்திங் அவங்களுக்கு அந்த க்ரோத்ல ஒரு இஷ்யூ இருந்துச்சு. அண்ட் தென் ஃபீட்லயும் அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு ஒரு லெக்ல மட்டும். ஸோ ஹி கான்ட் வாக் நார்மலி, அவங்களால வந்து அவங்க குழந்தைனால நார்மலா வாக் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணும் அந்த குழந்தை. ஸோ அப்போ என்ன யோசிச்சாருன்னு சொன்னா 3D பிரிண்டிங்ல அவரோட குழந்தைக்காக டெய்லி பார்க்குறாரு ஒரு குழந்தைய, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, மற்ற குழந்தைங்களோட அவனால மிங்கிள் ஆக முடியல, ஹி கான்ட் வாக் நார்மலி, அவனால வாக் பண்ண முடியல. ஸோ இது ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு, நோ சொல்யூஷன் இன் த வேர்ல்ட், எதுவுமே கிடையாது. ஸோ ஷூ கூட அவனால் வேர் பண்ண முடியாது, பிகாஸ் அவனோட ஃபீட் வந்து கொஞ்சம் டேர்ன் அப் ஆகி ப்ராப்பராக பொசிஷன் ஆகாது, ஷூவில் வந்து பொசிஷன் ஆகாது. ஸோ திங்க் பண்ணுறாரு. ஸோ அவங்க பையனோட ஃபீட் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறாரு, நிறைய ரிசர்ச் பண்ணுறாரு. தென் இதே நம்மளே ஒரு 3Dல ஒரு பிரிண்டிங் பண்ண முடியாதுன்னு யோசிச்சு என்ன பண்ணுறாருன்னா அந்த அவனோட ஃபீட் வந்து கரெக்டாக ஃபிட்டின் ஆகிற மாதிரி, அது ஷூவில் ஃபிட்டின் ஆகிற மாதிரி, அவனால் வாக் பண்ண முடிகிற மாதிரி ஒரு 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 மாடல் வந்து கிரியேட் பண்றாங்க. 3D கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைம்மா? 3D பிரிண்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? நம்மள மாதிரியே ஒரு மினியேச்சர் கூட அதில் கிரியேட் பண்ண முடியும். சரியா? ஸ்கேன் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், அதை 3D பிரிண்டிங் நம்மளால பண்ண முடியும். அது அப்படியே வந்து 3 டைப் ஆஃப் 3D பிரிண்டிங் இருக்கு. பவுடர்ல ஒன்று, லிக்விட்ல ஒன்று பண்ணுவாங்க, இன்னொரு மெட்டீரியல் ஒன்று பண்ணுவாங்க. சரியா? அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிண்ட் பண்ணிட்டே வரும். கொங்க இன்ஜினியரிங்ல எங்களோட பேரண்ட் கன்சர்ன் கொங்க இன்ஜினியரிங் காலேஜில் டெக்னாலஜி பிஸ்னஸ் இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, டிபிஐன்னு சொல்லுவாங்க. இந்த டிபிஐல வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் என்டிட்டி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னோவேட்டர்ஸ்க்கு தேர் சப்போர்ட்டிங் எல்லாம். நீங்கள் கூட போகலாம் ஒரு இன்னோவேட்டரா, யூ ஹேவ் அ குட் ஐடியா, ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருந்துச்சு உங்ககிட்ட அப்படின்னு சொன்னால் யூ கேன் அப்ரோச் த கொங்க இன்ஜினியரிங் காலேஜ் டிபிஐ. ஸோ தே வில் சப்போர்ட் யூ, தே வில் கிவ் அ ஸ்பேஸ் டு யூ. உங்களுக்கு அவங்க உள்ளே ஆஃபீஸ் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே ஒரு இன்குபேட்டியா உங்களோட இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன் நீட் ஆஃப் சம் டெக்னிக்கல் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் யூஸ் இட். ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் உங்க இன்ஜினியரிங் காலேஜ், தென் யூ வில் when you prepare for your projects, then you will come out with an incubating. அந்த இன்குபேட்டியா வெளியே வர முடியும். சரிங்களா? இதுக்கு அவங்க 5 lakhs வரைக்கும் வித்தவுட் அடிக்கேட் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல என்னென்ன ஸ்கீம்ஸ் அவைலபிளா இருக்கோ அங்கிருந்து எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணி கொடுக்குறாங்க, ஃபண்ட் ஜெனரேட் பண்ணி கொடுக்குறாங்க, கிராண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. ஸ்டார்ட் அப் டிஎன்னு சொல்லிட்டு ஈரோட்ல கலெக்டர் ஆஃபீஸ்ல 5th ஃப்ளோர்ல ஸ்டார்ட் அப் டிஎன் அப்படிங்கிற ஒரு என்டிட்டி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இட் இஸ் கம்ஸ் அண்டர் தி ஸ்டேட் கவர்மெண்ட். உங்களுக்கு வரப்போகுது ஸ்டார்ட் அப் டிஎன் ப்ரோக்ராம் வரப்போகுது. ஸோ எங்க காலேஜ்லாம் வந்துருச்சு. ஸோ அதுல they will insist the institutions to start functioning and entrepreneurial or then and career guidance programs to the students. Kudu solranga. So startup team la first initiate initiation program for 3 months back it is Chennai la வந்து initiate பண்ணாங்க. program la வந்து பாத்தீங்கன்னா nearly 33 startups 10 lakhs grant கொடுத்தாங்க. திருப்பியே கொடுக்க வேண்டாம், 10 லட்சம் ரூபாய் grant. சக்சஸ் பண்றமா இல்லையாங்கிறது செகண்ட் क्वेश्चन, secondary. If you are unable to success your business, only time the waste.